ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரொம்பவே வெயிட் பண்ண நம்ம விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே வரப்போகுது. ஜனவரி 23 அன்னைக்கு தான் நம்ம படம் ரிலீஸ் ஆக போகுது. மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டு வைக்க எல்லாம் ரெடியா இருங்க. ரொம்ப எதிர்பார்த்த நம்ம விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ் டேட் தான் இப்போ செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. அந்த நியூஸ் நிறைய சினிமா ட்ராக்கர்ஸ் இப்போ இதை கன்ஃபார்மா சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டும் சீக்கிரம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி அது பொங்கலுக்காக கூட இருக்கலாம், அப்படி இல்லைன்னா இன்னைக்கு இல்லை நாளைக்கு ஈவினிங்குள்ள அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு. ஜனவரி 23 லாக் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா நம்ம ஏகே ஃபேன்ஸ் செமையா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஜனவரி 23 நம்மளுக்கு விடாமுயற்சி படத்தோட ட்ரைலர் அண்ட் செகண்ட் சிங்கிள் ப்ரோமோ அப்படின்னு வெறித்தனமான சம்பவங்கள் ஒவ்வொன்னா தரமா இறக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் ட்ரைலர் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு. இந்த பொங்கல் ஸ்லாட்டை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டாங்க லைக்கா சைடு. ஏன்னா நேற்று ரிலீஸ் ஆன எந்த படமும் மிகப்பெரிய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. கேம் சேஞ்சர் படம் ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் ரிவ்யூஸா வந்துட்டு இருக்கு. சங்கர் அவர்கள் ஏன் இப்படி பண்ணாரு, சங்கர் அவர்கள் திரும்ப கம்பேக் படம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் தெலுங்கு சைட்ல தான் கேம் சேஞ்சர் படம் மிகப்பெரிய ஹிட் அடிக்கும். பட் தமிழ் சைடுல ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் ரிவ்யூ தான் பெற்றிருக்கு. அண்ட் வணங்கான் பாதி பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்திருக்காங்க. சோ இந்த பெரிய படத்தை கூட நம்ம படம் ரிலீஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி தான். சரி பரவாயில்ல, இப்போ நம்மளுக்கு ஜனவரி 23 ரிலீஸ் பண்ணா போதும். அண்ட் அதுக்கப்புறம் ஏப்ரல் மந்த் குட் பை அக்லி ரிலீஸ் இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம விடாமுயற்சி படம் ஜனவரி 23 அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு. சீக்கிரமே அந்த அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.